வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக்கல் கம்பெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எத்த வண்டியை பற்றி பார்க்கணும்னா, நம்மக்கிட்ட ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸ் FS6 மாடல் வண்டி வந்து இந்த கஸ்டமர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னா, வண்டி ஓட்டும் போது இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சலசலன்னு கேட்குனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்மளும் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு 4-5 வண்டிக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஜின் வந்து சலசலன்னு சவுண்டு கேட்குறதுக்கு நம்ம என்னென்ன மாற்றணும்னு பார்க்கும்போது, நம்ம வந்து இந்த டைமிங் செயினில் வர இந்த சின்ன ரப்பர் வீலு, அதுபோக வந்து இந்த பெரிய ரப்பர் வீல் ஒன்று வரும், மூணையை வந்து மாட்டணும். ஆனால் டைமிங் செயின் வந்து இந்த ஹீரோ ஹோண்டா ஃபெண்டர் ப்ளஸ்க்குரியதை மாட்ட மாட்டேன். டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்புக்குரிய டைமிங் செயின் இது வந்து 215 ரூபா வரும். அதோட செயின் தான் போடுவேன். ஏன்னா அந்த ஹீரோ ஹோண்டா ஃபெண்டர் ப்ளஸோட டைமிங் செயினோட லிங்கு பார்த்தீங்கன்னா 44 வரும். அதேமாதிரி ஸ்கூட்டி பெப்புக்குரிய செயின் லிங்கும் பார்த்தீங்கன்னா 44 வரும். அப்படிங்கிறப்ப ரெண்டுமே ஒரே ஒசரம் தான் வரும். அப்படிங்கிறப்ப இதையே வந்து நம்ம மாட்டலாம். இது எதுக்காண்டி மாட்டோன்னா, இதோட செயினோட கனம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவும் கனமாக இருக்கும். அதே இது வந்து இந்த ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸ்க்குரிய FS6க்குரிய டைமிங் செயினை பார்த்தீங்கன்னா கனம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த கனம் கம்மியாக இருக்கிறனால இன்ஜினுக்கு ஹீட்டு வந்து சலசலன்னு சவுண்டு கேட்கும். அதே இது இந்த ஸ்கூட்டி பெப்புக்குரிய செயின் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரொம்பவும் கனமாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும். உங்கள் வண்டியும் ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸ் FS6 இருந்தால் இதே மாதிரி வந்து டைமிங் செயின், இந்த ரப்பர் வீலு, அப்போது இந்த சின்ன வீலு, இந்த மூணையை மட்டும் மாற்றி பாருங்கள். வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாகவும் நல்லாவும் இருக்கும் நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸில் வந்து இன்ஜின் சவுண்டை பற்றி ஒரு சின்ன பதிவாக நம்மளோட யூடியூப் சேனலில் போடுவோம் தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.